இயேசு ரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. இந்த புதிய வருஷத்தின் முதல் நாளை நம்மை காணச் செய்த தேவனை துதிக்கிறேன். I thank God for giving this beautiful first day of this year. கடந்த வருஷம் 2025 முழுவதிலும் நம்மை கண்ணின் மதி போல பாதுகாத்து வந்த தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். I praise God for leading us throughout the 2025. இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம், Holy Spirit says the word for this year as, என்னோடு கூட வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 14. read with me Exodus chapter 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். God will fight for you and you shall hold your peace. என கண்மானவர்களே, நம்மை பார்த்துதான் ஆவியானவர் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமாய் தெளிவாய் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். God specifically tells us that He will fight for us and we can hold our peace. இந்த வார்த்தை இஸ்ரவேலருக்கு எப்போது வந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். We have to look at the time when Israelites got this word from God. இஸ்ரவேலர் ஜனங்கள் எகிப்துல அடிமைகளாக 400 வருஷம் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். We all know that Israelites had been in the slavery under Egyptians for about 400 years. அவங்க தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, கதறாங்க. தேவன் மோசேயின் மூலமாய் அவர்களை வெளியில கொண்டு வராரு. We see that God brings Moses and helps Israelites out of Egypt. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி தேவன் மோசேயை சந்தித்தார், மோசே எப்படி போய் பார்வோன்ட்ட பேசி ஜனங்களை விடுவித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். We all know how God spoke to Moses and Moses spoke to Israelites and brought them out of Egypt. அதாவது இப்படி தேவன் அவங்களை கொண்டு வந்த பிந்தி ஜனங்கள் சந்தோஷமாக ஒரு பெருமூச்சு விட்டபடி எகிப்துல இருந்து வெளியில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. We have to see that after God brought Israelites out of Egypt, they are very happy and going along the way to the promised land. இப்படி அவங்க பெருமூச்சு விட்டு கொஞ்ச நேரத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா, ரெட் சி செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறது. That is the time when they have the Red Sea against them. அதாவது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்களை சுற்றிலும் வனாந்தரம், முன்பதாக செங்கடல், எங்கேயும் போக முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. You have to think in the situation that they are in the wilderness and the Red Sea stood against them. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த நாட்கள்ல நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் தேவன் என்னை சில அடிமைத்தனங்களில் இருந்து, சில ராங் ஹேபிட்ஸ்ல இருந்து, ரொம்ப நாளா சந்தித்த சில பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். Today we may think that God brought me out of a problem that I've been facing for many years and many wrong habits that I've been going through. அதாவது அந்த மாதிரி நான் நிம்மதியா நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல அடுத்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை எனக்கு முன்னாடி நிக்குது. After we get that thought, after we have been saved by God, maybe a bigger problem comes against us. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலர் இப்படி வனாந்திரத்தின் வழியா போயிட்டு இருக்கும் போதுல ஒரு கடல் முன்பதாக மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்ற நியூஸ் பார்வோனுக்கு போகுது. Now King Pharaoh comes to hear that they are stuck in the wilderness with the Red Sea against them. இம்மிடியேட்டா பார்வோ என்ன பண்றான், இந்த ஜனங்களை போக விட்டது தவறு, மறுபடியும் இவங்களை பிடிச்சிட்டு அடிமைகளா வைக்கணும் அப்படின்னு தன்னுடைய ரதங்களையும் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறான். So now Pharaoh has a thought that he left Israelites without any thought, so he wanted to catch them again and put them under slavery. இப்போ பார்வோன் தங்களை பின்தொடர்ந்து வருகிறான் அப்படின்னு இஸ்ரவேலருக்கு தெரிய வந்தபோது அவர்கள் மறுபடியும் பயங்கரமாக கலங்கி போய் நிற்கிறார்கள். When Israelites came to know that King Pharaoh is coming behind them, they started to worry a lot and started to pray to God. ஏன்னா இஸ்ரவேலருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம், எவ்வளவு கஷ்டம். பார்வோன் என்ன பண்ணுவான், அவனுடைய வீரர்கள் நம்மளை எப்படி அடிச்சு துன்புறுத்துவாங்க, நம்ம அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு அவங்க அறிந்திருந்தார்கள். Because Israelites know how much pain they have to go through if they are caught by the Egyptians. என கண்மானவர்களே, இன்னைக்கு நாமளும் அப்படிதான் நிறைய நேரத்துல சில பாதைகள் அடைக்கப்பட்ட மாதிரி, ப்ராப்ளங்கள் மறுபடியும் நம்மை துரத்துகிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கலங்கி போய் நிற்போம். ஒரே ரீசன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த காரியத்தினால பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், பல பாடுகள் எனக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். Today we may think that
we have just come out of that problem, and again a bigger version of it is coming against us. We only know the pain because we have gone through the. இந்த சூழ்நிலையில தான் இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் மோசே மூலமாக அவர்களோட பேசுகிறார். That is the time when Israelites wanted to pray to God, and God spoke to them through Moses. அப்பந்தான் தேவன் அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, அதாவது நான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு. That is the time then when God told them that God will fight for them and they should hold their peace. நமக்கு அங்கு நடந்தது தெரியும். கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து விடுதலை செய்தார், அவங்களை காப்பாற்றினார், நமக்கு தெரியும். We all know the story how God brought them free out of the Egypt and how God protected them from King Pharaoh. நம்ம இந்த இடத்துல ஒரு காரியத்தை யோசிக்கணும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் மறுபடியுமாக தொடர்ந்து வரும்படி தேவன் அனுமதித்தார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு We பார்க்கணும். have to think here that why did God allow Pharaoh to follow the Israelites again? ஒருவேளை அந்த பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய வீரர்களும் இவங்களை விரட்டிட்டு வரலன்னா என்ன நடந்திருக்கும்? We have to think the possibility what would happen if Pharaoh did not chase them. இஸ்ரவேலர் வெளியில ஈஜிப்ட்ல இருந்து வெளியில வந்து நடந்துட்டு இருக்கும் போதுல முன்பதாக ரெட் சி வந்து நின்றுக்கும். Mostly they would have seen the Red Sea against them. அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லா தெரியும், கடலை வந்து எந்த விதமான படகும் கப்பலும் இல்லாம கடந்து போக முடியாது அப்படின்னு நல்லா தெரியும். They clearly know that they couldn't cross the Red Sea with few boats or ships with them. இந்த இடத்துல நம்ம மனுஷங்களுக்கு ஒரு குணம் உண்டு, அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்தி கொள்ளுவோம். We humans have a quality that called a survival of the fittest. We try to adopt to that situation. அதாவது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கடலுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் வெயில் ஏறின உடனே தங்கள்கிட்ட இருந்த திங்ஸை வச்சு கொஞ்சம் டென்ட் எல்லாம் போட்டு நிழலுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். Maybe Israelites could have started building some tent-like stuff and tried to hide themselves from the sun. தங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருள்கள் முடிகிற வரைக்கும் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய காலத்தை கழிச்சிருப்பாங்க. Till they ran out of food, they could have just run with the food they have. எப்போ அது முடியுதோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஹூக் மாதிரி செஞ்சு சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸை வந்து கரையில இருந்து பிடிச்சு சாப்பிட அவங்க பழகி இருப்பாங்க. But maybe after they ran out of food, they could have built some hook-like things and started to catch fish from the shore. இன்னும் டீப்பரா யோசித்தோம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க சின்ன சின்ன போட்ஸ்லாம் செஞ்சு மீன் பிடிக்க பழகி அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க அமைச்சிருக்கலாம். They could have made small boats out of the trees they found nearby and started to catch fish from the sea. தங்களை எதற்காக எகிப்தில இருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தாரோ, கானானை நோக்கி அழைத்து கொண்டு போனாரோ, இதெல்லாம் மறந்து கானான்ற இடத்துக்கு நாங்க போனோம் அப்படின்றதையே ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போயிருக்கலாம். Maybe they started to adopt to the situation and even forgot about the promised land that God wanted them to reach. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களுக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கலாம், சில பர்பஸ்க்காக நம்மளை பிடித்திருக்கலாம், அதை நோக்கி நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கலாம். Maybe God brought us out of some hard situations and wanted to take us to a promised land like them. நம்ம அந்த பாத்துல போயிட்டு இருக்கப்போ சில ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது இன்னைக்கு அநேகர் வந்து இதை தாண்டி போக முடியாது, இதுல நின்று இதுக்கேத்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுறோம். When we are going through the path that God led us, maybe small problems may arise and we may think that this is the end and we can't go further. எப்படி பார்வோன் துரத்தின உடனே தாண்ட முடியாத கடலை தாண்டி செல்லணும்னு இஸ்ரவேலர் முடிவுக்கு வந்தாங்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போக முடியாது நினைக்கிற சில காரியங்களை பிரச்சனைகள் நம்ம துரத்துவதன் மூலமாக நம்ம தாண்டி போக நம்ம முடிவு செய்வோம். Maybe God wants us to cross that situation. That is the reason he brings a king like Pharaoh to chase us. எனக்கு அன்பானவர்களே, அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம கடந்து வந்த நாம விடுதலையாக்கப்பட்ட சில பிரச்சனைகள் இன்றைக்கு நம்மளை துரத்துவது போல பின்தொடர்ந்து வருவதை போல நாம் உணர்கிறோம். That is the reason we have many things that we just crossed through as being following us. இது எல்லாமே தேவ சித்தத்தை நோக்கி நம்ம செல்றதுக்காகத்தான், நம்ம மறந்து போய்விடக் கூடாது. We must not forget that this is all part of God's plan and he wants us to reach the promised land. இன்னொரு காரியம், எதற்காக பார்வோனை
தேவன் துரத்திட்டு வர அனுமதிச்சார் அப்படின்னு நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கணும். The second reason is why God let Pharaoh chase Israelites. அதாவது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அடைந்த பிற்பாடு ஒருவேளை கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு அந்த பார்வோன் நினைச்சிருக்கலாம், ஒரு காலத்துல இந்த தேசத்தினுடைய மக்கள் நமக்கு அடிமையா இருந்தாங்க, இப்பவும் நாம போய் அவங்கள போர்ல வென்று மறுபடியும் அடிமையாக்கணும் அப்படின்னு பின்னாட்களில் அவன் நினைத்திருக்கலாம். Maybe after some years, Pharaoh could have the thought that they were under slavery in our country and now we can go and win them easily. இங்க வசனம் 13 அழகாக கருத்தை சொல்கிறாரு, எப்பா நீங்க இன்னைக்கு பார்க்கிற இந்த பார்வோனையும் அவனுடைய அந்த குதிரை வீரர்களையும் எதிரிகளை இனிமே பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு. In verse 13, God says clearly that the Egyptians you're going to see today, you will never see them again. இதே போலத்தான் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நமக்கு ஒரு பெர்மனன்ட் ரிலீஸ், பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கிற ஆண்டவர். The same like this situation, our God is the one who gives us permanent solution, not the temporary ones. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற சில நிரந்தர ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்பதற்காகத்தான் இன்னைக்கு சில டெம்பரவரியான ப்ராப்ளம் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. For us to have the permanent solution, God gives us some temporary problems that we are facing today. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பயந்தாங்க, ஆனாலும் அவருடைய பிள்ளைகளா இருந்ததுனால அவர் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டு அவங்கள வழி நடத்தினார். Israelites were very scared in those days of Pharaoh, but they believed in God and God saved them from Pharaoh. நம்ம இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்க முடியும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனும் ஒரு மேக ஸ்தம்பமும் வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். We have to see that the angel of God and the pillar of cloud is following before them. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தூதனும் அந்த மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு பின்னாக சென்றது அப்படின்னு பார்க்கிறோம். At a point we can see that angel of God and the pillar of cloud is going behind the Israelites. இன்னைக்கு சில பிரச்சனையான நேரத்துல நம்ம நினைப்போம், ஐயோ இடுத்து வர நம்மளை நடத்திட்டு வந்த ஆவியானவர் இப்போ காணாமல் போன மாதிரி ஒரு சூழ்நிலை, எனக்கு கேட்டுக்கொண்டிருந்த அவரது ஆலோசனை தேவ பிரசனம் என்னை விட்டு எடுபட்டத மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு நம்ம நேரத்துல கவலையோடு நின்று கொண்டிருக்கிறோம். And many a times we may think that God had led me through this way for this long and why is he not there now? அங்க இஸ்ரவேலருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தங்களுக்கு முன்பதாக போயிட்டு கொண்டிருந்த அவங்க 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலருக்கு பின்னாக போறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இஸ்ரவேலரை எகிப்தியர் தொட முடியாதபடிக்கு, அவர்களை பிடித்து விடாதபடிக்கு அது ஒரு பாதுகாப்பு சுவராக நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். But we have to see clearly that the people that God sent before Israelites are going behind them just to protect them from Pharaoh. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்க நம்மளுடைய தேவ பிரசன்னமாயிருக்கட்டும், ஆவியானவராய் இருக்கட்டும், நமக்கு முன்பதாக இருந்து நவுந்தது மாதிரி தெரியுது, ஆனா அது கிடையாது. மாறாக அவர் எங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு கண்களுக்கு தெரியாத நம்முடைய எதிரிகளோட அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். Maybe many of us may think that where is God? Where has he gone now? He just left me like that. But we have to clearly know that God is behind us, protecting us from many problems that we don't want to face. நம்ம அநேக நேரத்துல ஈஸியா சொல்லிடுறோம், செங்கடல் மறுபடியும் சேர்ந்து எகிப்தியரை அழித்து போட்டது அப்படின்னு. We say easily that the Red Sea came together again and destroyed the army. ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கடல் சேருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய யுத்தம் எகிப்தியருக்கு எதிராக ஆரம்பித்து விட்டது. But we have to clearly see that the war between God and the Egyptians started way before the Red Sea. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க எகிப்தியர் கத்துறாங்க, ஐயோ தேவனுடைய யுத்தம் ஆரம்பித்து விட்டது. அவங்க ரதங்கள் உருளைகள் கலந்து ஓடுறதையும் அவங்க பின்னிட்டு ஓடுறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்பதான் கத்துறாங்க, ஐயோ நம்மளால முடியாது, இஸ்ரவேலின் தேவன் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு எகிப்தியர் அலறுகிறதை நம்ம பார்க்கிறோம். Here we can see that the Egyptians came to know clearly that God is fighting for his people and they want to go back and started to worry a lot. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம நமக்கு முன்பதாக இருக்க பிரச்சனை, ஐயோ இது பெருசு, நம்மளை மேற்கொண்டுரும், நம்மளுடைய வலிமையானது ரதங்களை உடைய பார்வோனை போன்றது அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போது
அவர்கள் ஒவ்வொருவரும் ஓடுவதை நாம் பார்க்க முடியும். Today we may have a lot of problems that we think that are very bigger than us and are going to destroy us, but God is there to fight for us. அவங்க ஓடுறப்பதான் தேவன் மறுபடியுமாக அந்த ஜலத்தை, அதாவது கடலை பிரிஞ்சு நின்ன கடலை மறுபடியுமாக சேர்த்து எல்லாரையும் ஒருவர் கூட தப்பி போக முடியாதபடிக்கு அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். The time when the Egyptians realized that God is fighting for the Israelites, that is the time when God joined the Red Sea that was splitted. எனக்கு அன்பால் இதை போலத்தான் எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையா, எதெல்லாம் ரொம்ப வருஷமா நம்மளை தொடர்ந்து வருகிறதோ அது எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளில் அழித்து போட வல்லவராய் இருக்கிறார். Like the same, we have to see in our life that the problems that we are facing for a very long time, like for many years, God is always ready to destroy it and take it out of our life. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனோடு கூட நடக்கணும், தேவன் காண்பிக்கிற வழியில நடக்கணும். The only thing we must do is we have to trust God and walk in His path and listen to His word. நாம் எப்போது அவரோடு கூட அவர் காண்பிக்கிற வழியில் நடக்கிறோமோ அப்போது அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களுக்காய் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். When we walk in His path and lead a life that He wants us to lead, that time is when God wants to say that God will fight for us and we shall hold our peace. அப்படியே கண்களை மூடுவோமா? Let us close our eyes for prayer. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா 2025 உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை நீர் நடத்தி வந்தீர். அநேகர் அப்பா படுகுழியில விழுந்த அனுபவத்துல இருந்த போதிலும் எங்களை நீர் சுமந்து வந்தீர், தப்புவித்தீர். அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள்லையும் கூட எங்களை 2026 பார்க்க வைத்திருக்கிறீங்க. அந்த மேலான கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அது கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நாங்க வேதத்துல வாசித்த மாதிரி அநேக காரியங்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்த மாதிரி, எங்களை மேற்கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் தகப்பனே, உமது கரம் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீங்க தெளிவா சொல்றீங்க, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு. ஒருவேளை நாங்க எங்களுடைய மாம்சத்துல, எங்களுடைய மாம்ச சிந்தனையில அந்த பலவீனத்தோட அந்த எனிமியோட போர் செய்ய நினைச்சோம் அப்படின்னா நாங்க விழுந்து போவோம் ஆண்டவரே. எங்களுடைய மாம்ச பலத்தினால முடியாது. ஆனாலும் ஆவியானவரே, உமது பராக்கிரமம் நிறைந்த கரம் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கும். அதை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்க 2025 நாங்களா திங்க் பண்ணி, நாங்களா ஸ்ட்ராட்டஜி படி ஓடி அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளாமலே இருந்திருக்கலாம். நிறைய விஷயத்துல ஆசீர்வாதத்தை கண்களால பார்த்தும் எங்களால கைகளிலே சுதந்திரிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் இந்த 2026 இடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறீர். எங்கள் கண்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அந்த இடத்திலும் எங்களுக்காய் எங்களுடைய தேவன் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறீர். அந்த மேன்மைக்காய், மகத்துவத்துக்காய், பராக்கிரமம் நிறைந்த வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரம் பாதுகாக்கட்டும் தகப்பனே. இந்த நாள்ல அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தங்கும்படியாய், அது தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீட்டிலும் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய், இந்த வார்த்தைக்காய், இந்த வருஷத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்கள் மத்தியில நீங்க ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு இடத்திலும் தகப்பனே உமது நாமத்தை பறைசாற்றுகிறவர்களாய், எப்படி அந்த இடத்துல நாங்க வாசிக்கிறோமே, இஸ்ரவேலருடைய தேவனுடைய மகிமையை எகிப்தியர்கள் கண்டார்கள் அப்படின்னு, அதை போல தகப்பனே இன்னைக்கு எங்களுக்கு எதிராக நிற்கிற, எங்களை சூழ்ந்து நிற்கிற எகிப்தியர்கள் உமது வல்லமையை எங்கள் மூலமாக காண தேவன் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless. Happy New Year to all.